அம்மா உணவகம் எங்கேயும் சரியா செயல்படல. முழுமையாக அம்மா உணவகத்தை அன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நடத்த சொல்லிதான் உத்தரவு இருந்தார். ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் நான் பல முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன், திமுக ஆட்சியில் அவங்க அம்மா உணவகத்தை சரியா பண்ணலைங்கிறது நான் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, கடந்த ஆட்சியில் அம்மாவுடைய உணவகம் அம்மா உணவகம் பெயரளவுக்கு பேப்பர்ல தான் இருந்துச்சு. எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்ற பிறகு அதை சிறந்த முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கார். இது அதிமுகவுடைய உறுப்பினர்களுக்கும் தெரியும். எங்களுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களை, அது திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் ஏற்படுத்த திட்டங்களை, நல்ல திட்டங்களை வரவேற்று அதை அப்டேட் செஞ்சிட்டு இருக்கார். நம்பர் 1 வந்த உடனே அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அம்மா உணவகம். அம்மா உணவகம் எங்கேயும் சரியா செயல்படல. அதற்கான எந்த விதமான பெயரையும் மாற்றாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரிலேயே அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு எந்த இடத்திலையும் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதிமுக உறுப்பினர்கிட்ட கேட்டு பாருங்க. அம்மா உணவகம் சிறந்த செயல்படல 5 வருஷம். இது அதிமுக உறுப்பினர்களுக்கே தெரியும். அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் அம்மா உணவகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர். உறுப்பினர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது அவங்களுடைய ஆட்சியிலே, அதிமுக ஆட்சியிலே அவர்கள் கொண்டு வந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய அன்றைக்கு இருந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றுதான் உத்தரவிட்டு தொடர்ந்து நடைபெற்றது. அதில் பணியாற்றுகிறவர் அனைத்து பேருமே தற்காலிக பணியாளர்களாக தான் இருந்தார்கள். அவர்கள் போட்ட பணியாளர்களை கூட நீக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் யார் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அதே பணியாளர்களை வைத்து அதே போலதான் நடைபெற்றது. இன்றைக்கும் சொல்கிறேன், அவர்களும் சரி, நாங்களும் சரி, நீங்களும் சரி, அதற்காக நிதியை நீங்க அரசாங்கத்திலிருந்து தரவில்லை. ஒவ்வொரு நகராட்சியிலும் அந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்படித்தான் பயன்பட்டுக் கொண்டு வருகிறது. நீங்கள் சொல்வது போல அதெல்லாம் எல்லா இடத்திலும் அவர்கள் ஆரம்பித்தது முழுமையாக அம்மா உணவகத்தை அன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நடத்த சொல்லிதான் உத்தரவு இருந்தார். ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் என்றால், துறையினுடைய அமைச்சர் என்ற காரணத்தால் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். உறுப்பினர் வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம். அதை பார்த்து மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகள் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் நான் பல முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன், திமுக ஆட்சியில் அவங்க அம்மா உணவகத்தை சரியா பண்ணலைங்கிறது நான் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நிதி ஒதுக்கலைன்னு சொல்லி போட்டு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சொன்னாங்க. நிதி யாருமே ஒதுக்கலன்ட்டு அதிமுக ஆட்சியில 2018 எங்களுடைய முதலமைச்சர் அவர் அண்ணன் இருக்கும்போது 100 கோடி ரூபாய் தனியாக நிதி ஒதுக்கி இருக்கிறதுக்கு, தனியா நிதி ஒதுக்கி இருக்குது. அரசு அந்த நிதியை மாநகராட்சி கொடுத்திருக்காங்க. ஆகவே இன்னைக்கு இல்ல ஒதுக்கி இருக்காங்க. ஆகவே அம்மா உணவகத்தை அவர் அமைச்சராக இருக்கும் போதே நான் பேசியிருக்கேன், சரியா பண்ணல. அதே போல நாம அதிமுக ஆட்சி அமைச்சர் அவர்கள் தவறான தகவலை 8 ஆண்டு காலம் இந்த துறையில அமைச்சராக இருந்தவர். நாங்கள் அதற்கு பிறகு அமைச்சராக வந்திருக்கிறோம். இன்று வரை அரசு தனி நிதி உதவி அம்மா உணவகத்துக்கு தரப்படவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உண்மை மக்களுக்கு தெரியும். கடந்த ஆட்சியில் அம்மாவுடைய அம்மா உணவகம் பெயரளவுக்கு பேப்பர்ல தான் இருந்துச்சு. எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்ற பிறகு அதை சிறந்த முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கார். இது அதிமுகவுடைய உறுப்பினர்களுக்கும் தெரியும். நீங்க சொல்லி முடிங்க. பொதுவாக பேரளவில் இருந்தது மாண்பு அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு உங்கள்கிட்ட இருக்கு கணக்கு இருக்கு. ஒவ்வொரு நகராட்சியும் ஒவ்வொரு மாநகராட்சியும் எவ்வளவு செலவு செய்திருக்காங்க கணக்கு நீங்கள் கேட்டால் தெரியும். அம்மா உணவகத்துக்கு என்று ஏன்னா 19 செலவு செய்யாமலாம் எழுத முடியாது கணக்கு. செலவு செஞ்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பேரிடர் காலங்களிலே
எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் சென்று சாப்பிடலாம் என்று சொன்னது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இட்ட உத்தரவு. எனவே அது சரியாக செயல்பட்டது. இன்றைக்கு நீங்கள் மேன்மைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள், வரவேற்கிறோம். அவ்வளவுதானே தவிர நாங்கள் சரியாக செய்யவில்லை என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் இன்னைக்கு நான் அவரை பார்த்து சிரிச்சது தப்பா போச்சு. அவர் உங்களுக்கு கொடுக்க பேசிக்க வேணாம். உங்களுக்கு மாண்புமிகு உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஒரு திட்டத்தை, புதிய ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார்கள். அதற்கு ஒரு பெயர் அந்த ஆட்சியாளர் வைக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு புதிதாக ஆட்சி அமைக்கின்றவர்கள் அதே பெயரை வைத்து தொடர்ந்தால் பரவாயில்லை. அதற்கு மாற்று பெயர் வைக்கின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது, ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற நிலைமை வருகின்றது. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்து அதுக்கு பெயர் சூட்டிக்க, அதே பெயர் தொடர்ந்தால் இந்த பிரச்சனை வராது. கடந்த கால ஆட்சிகள் என்னன்னா பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கும்போது நீங்க ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க, அந்த பக்கம் போகும்போது நீங்க ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்ததுதான். நான் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இத மதுவை வருமானம் வரக்கூடிய ஒரு பொருளாக பார்க்க கூடாது. மதுவினால் வருகின்ற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கின்ற வெண்ணெய்க்கு சமம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தைகளை இங்கே நினைவு கூறுகின்ற அதே வேளையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 படி மது என்பது எந்தவித காரணத்திற்காகவும் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது. அதையும் தாண்டி மருந்து உபயோகத்திற்கு தவிர அதை ஊக்குவிக்கின்ற வேலைகளை செய்யக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது. அப்படி அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் பொழுது நான் ஒருங்குமுறைப்படுத்துகின்றேன், இந்த சரி செய்கின்றேன். மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை 5000 கோடி நாங்கள் பெருக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது இந்த தமிழ்நாடு அரசிற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. மது விற்பனையை குறைப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய அந்த அமைச்சர் இந்த மது கடைகள், மது சம்பந்தமான கொள்கைகள், இதை மானிய கோரிக்கைகள்ல ரொம்ப டீட்டெயில்டா பேசலாம் அப்படின்னு தான் இருந்தேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டு வந்திருக்கீங்க. கடந்த கால ஆட்சிகள் என்னன்னா பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கும்போது நீங்க ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க, அந்த பக்கம் போகும்போது நீங்க ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்ததுதான். அப்போ கடந்த காலத்துல அந்த துறை சார்ந்த அமைச்சர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா மது விற்பனையை தடை செஞ்சா மட்டும்தான் பூரண மது விலக்குங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்க மது விலக்கை கொண்டு வரும்போது பக்கத்து மாநிலங்கள்ல, நம்மளோட எல்லையொட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மது இப்பவே கடந்த கால ஆட்சிகள்லயே இல்லிசிட் அராக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் உள்ள வந்துட்டு இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருந்துச்சு. எங்களுடைய அரசு மதுவை மக்களுக்கு எளிதாக கிடைக்கிற வண்ணம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதனாலதான் இந்த கோயில் பக்கத்துல இருக்கிறதுல, பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் நாங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அமைச்சர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை உயர்த்துவோம் அப்படின்னு எங்கேயும் சொன்னதும் கிடையாது. மதுவினால் வரும் வருமானம் உயர்வதற்கு சந்தோஷப்பட்டதும் கிடையாது. நாங்க இப்பவும் அந்த 717 கடைகளை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மரியாதை கூட சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு எப்படி வருமானம் பெருகுச்சுன்னு. இந்த துறையில இருக்கிற அந்த ஊழல்களை ஒழிச்சதுனால வருமானம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னமும் அதிகமான வருமானங்கள் வரும் அப்படிங்கறதையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வழியாக தெரிவித்தார். அதே போல இன்றைக்கு ஒரே நிமிஷம் பேரவை தலைவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. ஓகே, உங்க ஊர்ல சிச்சுவேஷன் சரியில்லை. எங்க தமிழ்நாட்டுல மக்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. எங்களுடைய நாட்டுக்கு நீங்க வாங்க, கர்நாடகா முதலமைச்சர் அவர்களே, வாங்க பேசுங்க, தீர்வு காணுங்க. 2 ஸ்டேட் மக்களும் நல்லா இருக்கட்டும், 2 ஸ்டேட் விவசாயிகளும் நல்லா இருக்கட்டும் அப்படின்றத நம்ம அன்னைக்கு சொன்னோம். அதனால நிச்சயமாக முதல்வர் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் எடுத்த டிசிஷனுக்கு தேமுதிக நாங்கள் துணை நிற்கிறோம். அதே போல இன்றைக்கு ஒரே நிமிஷம் பேரவை தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன்,
அவர் சிஎம் வந்து போகணும்னு நினைச்சார். பட் இப்ப அது முடியல. சிஎம் அவர் சொல்றார் பேசுறப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. எந்த இயற்கையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு அடம் போன ஃபுல் ஆயிடுச்சு, இல்லைன்னா டேம் உடையணும்னு திறந்து விடுறாங்க, இல்லைன்னா திறக்க மாட்டாங்க. உங்க உபரி வாட்டர் எங்களுக்கு வேணாம், எங்கள் உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம். அதனால பஞ்சபூதங்கள் அனைவருக்கும் சமம், இயற்கை அனைவருக்கும் சமம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல்வர் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் எடுத்த டிசிஷனுக்கு தேமுதிக நாங்கள் துணை நிற்கிறோம். அதே போல இன்றைக்கு ஒரே நிமிஷம், சாரி பேரவைத் தலைவர் அவர்கள், ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன், அவர் சிஎம் வந்து போகணும்னு நினைச்சார். பட் இப்ப அது முடியல. சிஎம் அவர் சொல்றார் பேசுறப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனத்துல வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்லை, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். எதிர்கட்சி தலைவர் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? தூத்துக்குடி அமுத நகரை சேர்ந்த அருணாச்சல் என்ற 24 வயசான நபரை காவல்துறையினர் ஜூலை 17 கைது பண்றாங்க. எதுக்காகனா அவர் சட்டவிரோதமா மதுபானங்களை விற்பனை செஞ்சதாகவும் சோதனை பண்ணும்போது 170 மது பாட்டில்கள் அவரோட வீட்டில கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ரீசனுக்காக காவல்துறையினர் கைது பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. ஜூலை 17 அவரை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அருணாச்சலத்தோட குடும்பத்தினர் அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில நரம்பியல் அறுவை சிகிச்சை பிரிவில் 4 நாளா இருந்திருக்காரு. இப்ப ஜூலை 22 நைட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா சொல்லப்படுது. அருணாச்சல் என்ற அவரோட குடும்பத்தினர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, காவல்துறையை கஸ்டடின்ற பேர்ல இட்டுட்டு போய் அடிச்சு துன்புறுத்தினாலதான் அவரோட உடல்நிலைன்றது இந்த அளவுக்கு மோசமாச்சு, இதனாலதான் அவர் உயிரிழந்தாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா இன்னமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ன்றது வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் காவல்துறை அடிச்சு கொலை பண்ணாங்களா இல்ல அவரோட உடல் நலத்துல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னதுன்றது. இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அருணாச்சல் என்றவர் இதுக்கு முன்னாடியே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்றதா சொல்லி காவல்துறையினை கைது பண்ணி சிறையில வச்சிருந்திருக்காங்க.